வணக்கம் நண்பர்களே. மாலு என்டர்டைன்மெண்ட் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது. சென்னையில் விழா ஒன்று நடைபெற்றது. இந்த விழாவில் பேரறிஞர் அண்ணா, மக்கள் திலகம், எம்ஜிஆர் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பங்கேற்று பேசினார்கள். முதலில் பேசிய மக்கள் திலகம் தமிழ் மொழியை பற்றி புகழ்ந்து பேசியதோடு ஒரு கவிதை ஒன்றை வாசித்தார். இதனையடுத்து அரங்கில் உள்ளவர்கள் கைத்தட்டி எம்ஜிஆரை உற்சாகப்படுத்தினர். பின்னர் பேசிய அண்ணாதுரை, எம்ஜிஆர் வாசித்த கவிதைக்கு நீங்கள் எல்லாம் கைத்தட்டினீர்கள், எம்ஜிஆரே ஒரு அழகான கவிதை தானே என்று அண்ணாதுரை கூறியதும் அரங்கமே அதிரும் அளவுக்கு கைத்தட்டினார்கள். 1970ஆம் ஆண்டு மேகலா பிக்சர்ஸ் தயாரித்த எங்கள் தங்கம் திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு படமாகும். இந்த படத்தில் இடம்பெற்ற தங்கப்பதக்கத்தின் மேலே என்ற பாடல் மிகவும் அருமை. தங்கப்பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பறித்தது போலே. இந்த படத்தில் நடித்த எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் சம்பளம் ஏதும் பெறாமல் இலவசமாக நடித்து கொடுத்தார்கள். இந்த படத்தில் இடம்பெற்ற நான் அளவோடு ரசிப்பவன் என்ற பாடலும் கேட்பதற்கு இனிமையாக இருக்கும். நான் அளவோடு ரசிப்பவன். எங்கள் தங்கம் படத்தில் கிடைத்த லாபத்தில் மேகலா பிக்சர்ஸ் கடனை அளித்ததாக தெரிவிக்கப்பட்டது. ஜெயலலிதாவின் தாயாரும் பழம்பெரும் நடிகையுமான சந்தியா பல்வேறு படங்களில் நடித்து புகழ் பெற்றவர். சந்தியா மக்கள் திலகம், எம்ஜிஆர், வைஜெயந்தி மாலா நடித்த பாக்தாக் திருடன் என்கின்ற படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து தனது நடிப்பை வெளிப்படுத்தினார். 11 வயது மகளான ஜெயலலிதாவை படப்பிடிப்பிற்கு அழைத்து வந்திருந்தார். அந்த சிறு வயதிலேயே ஜெயலலிதாவின் சுறுசுறுப்பு எம்ஜிஆருக்கு மிகவும் பிடித்திருந்தது. சில வருடங்கள் கழித்து தமக்கு ஜோடியாக ஜெயலலிதா நடிப்பார் என்று அப்போது எம்ஜிஆர் நினைத்து கூட பார்க்கவில்லை. பின்னர் வளர்ந்து 1000ல் ஒருவன் என்கின்ற படத்தில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக ஜெயலலிதா நடித்திருந்தார் என்பது வரலாறு. தமிழ் திரைப்பட உலகில் மற்ற நடிகர்களுக்கு இல்லாத ஒரு தனி சிறப்பு எம்ஜிஆர் படங்களுக்கு அமைந்துள்ளது என்றால் அது மிக இல்லை. திரைப்படங்களில் அவர் பாடிய பாடல்கள், பேசிய வசனங்கள் பின்னாளில் அப்படியே நடந்துள்ளது. இந்த சிறப்பு வேறு யாருக்கும் பொருந்தாது. நினைத்ததை முடிப்பவன் என்று படத்திற்கு பெயர் வைத்தார். அவர் நினைத்தது போலவே பல்வேறு வெற்றிகளை குவித்து யாரும் தொட முடியாத இடத்திற்கு சென்றார். அவர்தான் நமது பொன்மனச்செம்மல் மக்கள் திலகம். எம்ஜிஆர் அவர்கள் 1965ஆம் ஆண்டு வெளியான 1000ல் ஒருவன் திரைப்படம் தமிழகமெங்கும் வெளியாகி மாபெரும் வசூலை குவித்து சாதனை படைத்தது. பின்னர் இப்படம் டிஜிட்டல் முறையில் தயாரிக்கப்பட்டு 2014ஆம் ஆண்டு தமிழகம் முழுவதும் வெளியிடப்பட்டது. சென்னையில் மட்டும் 190 நாட்களுக்கு மேல் ஓடி வெளி விழா கண்டது. ஒரு திரைப்படம் மறு வெளியீட்டில் வெள்ளி விழா கண்ட ஒரே படம் 1000ல் ஒருவன் என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த வெற்றி முழுவதும் மக்கள் திலகம் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆரையே சாரும். மக்கள் திலகம் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் கைரேகை பார்த்து ஓரளவுக்கு ஜோதிடம் சொல்ல தெரியும். ஒருமுறை ஒரு படப்பிடிப்பில் இருந்த ஜெயலலிதாவின் கையை பார்த்து, நீ கண்டிப்பாக அரசியலுக்கு வருவாய் என்று கூறினார். இதனை ஜெயலலிதா நம்பாமல் எம்ஜிஆரை பார்த்து புன்னகைத்தார். பின்னாளில் என்ன நடந்தது? ஜெயலலிதா அரசியலுக்கும் வந்தார், ஆட்சி கட்டலிலும் அமர்ந்தார். எம்ஜிஆர் அன்று கூறிய அந்த ஆளுடம் உண்மை என்றே நமக்கு தோன்றுகிறது. மக்கள் திலகம் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் அப்போது முதலமைச்சராக இருந்த நேரம் அது. ஒரு அமைச்சருடன் காரில் சென்று கொண்டிருந்தார். அந்த அமைச்சர் எம்ஜிஆரை மகிழ்விப்பதற்காக கலைஞர் கருணாநிதியை தலைக்குறைவாக பேசியுள்ளார். உடனே கோபம் கொண்ட எம்ஜிஆர்,
அவர் எவ்வளவு பெரிய தலைவர் அவர், எனக்கும் அவருக்கும் 1000 கருத்து வேறுபாடு இருக்கும். நீ அவ்வாறு தரைக்குறைவாக பேசலாமா என்று கூறி அந்த அமைச்சரை காரிலிருந்து இறக்கி நடந்தே வரச் சொன்னார். காரணம், ஆரம்ப காலங்களில் சினிமா துறையில் கலைஞர் எம்ஜிஆருக்கு செய்த உதவியை அவர் ஒருபோதும் மறந்ததில்லை. கவியரசு கண்ணதாசன் அவர்கள் 1972ஆம் ஆண்டு நடைபெற்ற அரசியல் நிகழ்வுகள் குறித்து நான் பார்த்த அரசியல் என்ற நூலினை எழுதியிருந்தார். அதில் அரசியலில் ஒரு கட்சியை தொடங்க வேண்டும், அதற்கு தான் தலைவராக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எம்ஜிஆருக்கு இருந்ததில்லை. முழு நேர அரசியல்வாதியாக இருக்க வேண்டும் என்று எம்ஜிஆர் ஒருபோதும் நினைத்ததில்லை. கலைஞர் கருணாநிதி கொடுத்த நெருக்கடியும் நிர்பந்தமும் தான் எம்ஜிஆரை ஒரு கட்சிக்கு தலைவராக்கியது என்று தனது நூலில் கண்ணதாசன் குறிப்பிட்டுள்ளார். தேவர் பிலிம்ஸ் தயாரித்த முகராசி திரைப்படம் எம்ஜிஆர் படங்களிலேயே அதிக வசூலை குவித்த படங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த படத்தில் எம்ஜிஆருக்கு சகோதரராக ஜெமினி கணேசன் நடித்து தனது அருமையான நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார். போதும் போதும், இவ்வளவு பாசம் இருக்கிறவர் தான் ஒரு கடிதம் எழுதி வச்சுட்டு ஒரு வார்த்தை கூட சொல்ல வந்துட்டு. எம்ஜிஆருடன் முகராசி படத்தில் நடித்தது பற்றி ஜெமினி கணேசன் நம்மிடம் கூறும்போது, அண்ணன் எம்ஜிஆருடன் நடித்த அனுபவம் ஒரு மறக்க முடியாத அனுபவம். இந்த படத்தை நான் ஒரு பொக்கிஷமாகவே கருதினேன் என்று பெருமை பொங்க தெரிவித்தார். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் சண்டை காட்சிகளில் வல்லவர் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். ஆனால் சண்டை காட்சிகளின் போது எங்கே டேபிள் இருக்க வேண்டும், எங்கே நாற்காலி இருக்க வேண்டும் என்பது குறித்து யோசனை கூறி அவரே செட் அமைப்பாராம். இதனால்தான் அவரது சண்டை காட்சிகள் மிகவும் பிரமாதமாக உள்ளது. இதே போன்று எங்கள் வீட்டு பிள்ளை படத்திலும் சண்டை காட்சியில் எதிரிகளை தெறிக்க விடுவார் எம்ஜிஆர். மக்கள் திலகம் பொன்மனச் செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் நடித்து வெற்றி பெற்ற படங்களில் ஒன்றுதான் நம் நாடு. இந்த படத்தில் நாகையா பள்ளி ஆசிரியராக நடித்திருப்பார். இவரது 10 மாத சம்பளத்தை பள்ளி நிர்வாகத்தைச் சேர்ந்த ரங்காராவ் தர மறுத்திருப்பார். இதனால் அவர் வறுமையில் வாடுவார். அவ்வளவு கொடுமையானவரா? ஐயோ, சுத்தம் மோசக்காரன் தம்பி. இதனை தட்டி கேட்க எம்ஜிஆர் ரங்காராவ் வீட்டுக்கு செல்வார். எங்க ராஜா இப்படி வந்த? சண்டையாவத்தியா செத்துட்டார் தெரியுமில்ல. மேலும் நியாயத்திற்காக ரங்காராவிடம் எம்ஜிஆர் போராடுவார். நானும் உங்களை போல பணக்காரனாக வேண்டாம். மக்கள் திலகம் இதுபோன்ற கதைகளையே தேர்வு செய்து மாபெரும் வெற்றி கண்டார். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க.